ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா துவரம் பருப்பு கடையல். ரொம்ப ஈஸியான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். துவரம் பருப்பு, வெங்காயம், வரமிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு, எண்ணெய், அப்புறம் சாம்பார் பொடி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு நான் 2 பேர்த்துக்கு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். அது நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கடை பருப்பும் இருக்கும், ரேஷன் பருப்பும் இருக்கும். ஸோ 2 பருப்பும் நான் மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுறது. ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஃபில்டர் அவுட் பண்ணி எடுத்துடலாம். 2 டைம் வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமேட்டு எடுத்து வச்சுட்டு இதில் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம், தேவையான அளவு தண்ணி. இப்போ அரை டம்ளர் அப்படின்னா நம்ம 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வேகுனுச்சுன்னா நல்லா மசிஞ்சு இருக்கும். ஸோ அதனால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் ஆயில், தண்ணி அந்த குக்கரில் விசில் வரும்போது வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா விசில் 5 to 6 விசில்ஸ் விட்டுக்கலாம். 4 விசில்ஸ், ஓகே, 4 to 5 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். 4 to 5 விசில்ஸ் வந்துச்சுன்னா தான் நல்லா பருப்பு மசிஞ்சிருக்கும். இப்போது ஏர்லாக் எடுத்து விட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ பருப்பு நல்லா மசிஞ்சு இருக்குது பார்த்திங்களா. ஸோ நம்ம 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அந்த தண்ணி எல்லாமே நல்லா வெந்து பருப்பு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணி கடுகு, அதுக்கப்புறம் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் ஆட் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதில் அரை வெங்காயம் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணியும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி நீட்ட வாக்குலையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ வெங்காயம்லாம் போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டு வெங்காயம் நல்லா தாளிக்கணும். அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி வெங்காயம் சீக்கிரமாக ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிறதுக்கு நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும். ஸோ நம்ம இப்போ இருக்கிற கிச்சன் எதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட வீட்டோட கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். பேக் டு ஹோம் தான். ஸோ லீவில் ஹோம் டவுன் போயிருந்தேன். ஸோ அங்கேருந்து வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா அகெயின் நம்ம பேக் டு ஹோம் தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பூண்டு ஆட் பண்ணி நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்ச பூண்டும் ஆட் பண்ணி, பூண்டு டைஜஸ்டிக்கு தான். இந்த கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கெல்லாம் பூண்டு ஆட் பண்ணால் டைஜஸ்டிவ் சீக்கிரமாக ஆகும். தென் கருவேப்பிலையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நான் கொஞ்சம் பெருசாக பீஸ் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். நான் இதுவும் பார்த்திங்கன்னா பாதி தக்காளி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுலேயும். ஸோ இப்போ நல்லா அது எல்லாமே சேர்ந்து வதக்கியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த தால் மசிச்சு வச்சுருக்கோம்ல, அதில் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
கிளறி விட்டுட்டு இப்போ இதில் வந்து சாம்பார் பொடி, இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பார் பொடி ஆட் பண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கார்னிஷ்க்கு இது போட்டுக்கலாம், கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு 2 to 5 minutes நல்லா வந்து பாயில் ஆகட்டும். ஒரு 2 கொதி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி சூடான சாப்பாடில் நெய் ஊற்றி குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.